நீங்கள் ஐயா கருணாநிதி அவர்களுடைய பேச்சு பேச முடியுமா உங்களால்? அவர் பெரிய அறிஞர் தானே. ஆனால் அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சுக்கள் சிலதெல்லாம் எடுத்து நம்மளால் டெலிகாஸ்ட் பண்ண முடியுமா? ஸோ அவங்களுடைய டிஎன்ஏ ஜீன்ஸ் அப்படி தான் இருக்கும். அது வந்து பிஜேபி போன்ற ஒரு டிசிப்ளைன்டு பார்ட்டி கிடையாது. அங்கே பெண்களுக்கே பாருங்க, ஏதோ அம்மையார் கனிமொழி அவர்கள் கலைஞருடைய டாட்டர்ன்றதுனால, மகள்ன்றதுனால அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. அது என்ன வாய்ப்பு? ஒரு எம்பி, அவ்வளோதான். சரி, நிறைய பெண்களுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க, இலவச சும்மா இருங்க, 1000 ரூபா பணம் கொடுத்துருக்காங்க, எல்லாருக்கும் வருது, மக்கள் சந்தோஷமா தான் இருக்காங்க. இதனால தான் நாங்கள் 200 தொகுதியில் வச்சு. சார் ஒரு நிமிஷம், இது விட அதிகமாக ஜெகன்மோகன் ரெட்டி பக்கத்து ஸ்டேட்டில் கொடுத்தாரு. ஜெகன்மோகன் ரெட்டி வந்து வீட்டுக்கே ரேஷன் கடை, இங்கே ரேஷன் கடைக்கு போட வேண்டாம், வீட்டுக்கே ரேஷன், அரிசி ரேஷன் எல்லாம் வீட்டுக்கே வந்துடும். பிரதமர் கொடுக்குறதெல்லாம் இருக்குல்ல, அது ஒன்றும் அந்தந்த மாநிலம் கொடுக்குறது இல்லை, பிரதமர் கொடுக்குறது. ஆனால் அதுவே வீட்டுக்கு வரும். வைத்தியம் பார்க்கக்கூடியவர்கள் டாக்டர் வீட்டுக்கு வருவார். நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம், வீட்டுக்கு வந்து அது பார்த்துட்டு சீரியஸாக இருந்தால் உடனே ஆம்புலன்ஸ் வந்து கூப்பிட்டு போயிடும். இப்படி பல திட்டங்கள் மக்களுக்கு பண்ணார் ஜெகன்மோகன் ரெட்டி. ஆனால் இன்னைக்கு அவர் ஆட்சியில் இல்லை. ஏன்? கரப்ஷன். மக்களுக்கு நீங்கள் என்ன செய்தாலும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்னு மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க, மறந்துடாதீங்க.